எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. தஞ்சாவூரில் உள்ள தேர்வு மையத்திலிருந்து செய்தியாளர் சையத் மௌலானா நம்முடன் இணைகிறார். சையத் மௌலானா, வணக்கம். அங்கு மாணவர்களின் தற்போது வருகை எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் தேர்வானது இன்று நாடு முழுவதும் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட 7 மையங்களில் நீட் தேர்வு எழுதுவதற்காக 5375 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்திருக்கிறார். அவர்கள் தேர்வு எழுதுவதற்காக முழுமையாக ஏற்பாடுகள் என்று செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கிற பகுதியான தஞ்சாவூர் இருக்கக்கூடிய மையப்பகுதி, இந்த பகுதியில் தான் காலை முதலே மாணவர்கள் வரக்கூடிய நம்ம காட்சிகளை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அதனால் காலை முதலே அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது அந்த தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் 11 மணி முதலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அந்த தேர்வு அந்த எழுதக்கூடிய மையத்தில் முழுமையாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே ஒரு சில பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என முழுமையாக மாணவர்களை சோதித்த பின்னரே உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். அதே போன்று மாணவர்கள் தற்போது கடுமையான வெயில் காலம் என்பதால் அவர்களை முன்கூட்டியே அவர்கள் காலை வந்ததால் அவர்கள் தனியாக ஹாலில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதே போன்று நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு பயப்பட வேண்டியதில்லை என கூறி அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு மாணவர்கள் அவர்கள் தேர்வு செல்வதற்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்து தற்போது முழுமையாக மாணவர்கள் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான முழுமையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்த மையங்கள் சில வெளியூரில் இருப்பதால் அங்கு வாகன வசதிகளும் அரசு சார்பில் பேருந்து வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக மாணவர்கள் இந்த முறை அதிக அளவில் தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். ஏனென்று சொன்னால் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களும் தற்போது பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மையத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போன்று மாணவர்கள் உள்ளே செல்லும் பொழுது முழுமையாக அந்த மாணவர்கள் கேமரா மூலம் வீடியோ எடுத்து அதன் பின்னர் தான் உள்ளே அனுப்பி வருகிறார்கள். உள்ளே மற்றவர்கள் யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாணவர்கள் தற்போது தேர்வு எழுதுவதற்கு சென்று வருகிறார்கள். உங்களது விவரங்களுக்கு நன்றி சையத். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.